இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றது ஜென் ரிவ்யூஸ் தாங்க. genreviews.online அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளாடி போனீங்கன்னா இவங்களுடைய தரமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். கண்டிப்பா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட். கண்டிப்பா நீங்க ஒரு செக் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் பத்தி தெளிவான ஒரு டீடைல்ஸ் கிடைக்கும். டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையன் எல்லா சம்மர் ஹாலிடேஸுக்கும் அவன் தாத்தாவை பாக்குறதுக்கு கிராமத்துக்கு கண்டிப்பா வர்றது வழக்கமா இருந்துச்சுங்க. தாத்தாவை பார்க்க வந்தா தாத்தா கூட தான் எப்பவுமே அவன் விளையாடிக்கிட்டே இருப்பானா. அதாவது அவனுடைய டைம் தாத்தா கூட ஸ்பெண்ட் பண்றதா அவனுடைய சந்தோஷமாவே இருந்துச்சுங்க. ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பையன் அந்த தாத்தா கிட்ட கேட்டானா, தாத்தா, நான் பெரியவனா வளரும் போது எனக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான மனுஷனா மாறணும், அதுக்கு கொஞ்சம் வழிகள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டானா. தாத்தாவும் சிரிச்சுக்கிட்டே தலையசிச்சாராம். கண்டிப்பா நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு தலையசிச்சுக்கிட்டே சொன்னாராம். உடனே தாத்தா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம குட்டி பையனை ஒரு நர்சரிக்கு கூட்டிட்டு போனாராம். நர்சரியில இருந்து 2 குட்டி மரங்களையும் வாங்கிட்டு அந்த குட்டி பையனையும் கூட்டிட்டு தாத்தா வீட்டுக்கு போயிட்டாராம். வீட்டுக்கு வந்ததும் ஒரு மரக்கண்ட ஒரு தொட்டில வச்சு பாதுகாப்பா வீட்டுக்கு உள்ளாடியே நட்டு வளர்க்கலாம் அப்படின்னு உள்ள வச்சுட்டாரு. இன்னொரு மரக்கண்ட வெளியில கொண்டு போய் நட்டுட்டாரு. மரங்களை நட்டு முடிச்சதும் தாத்தா குட்டி பையன்கிட்ட, இந்த 2 மரத்துல எது ரொம்ப நல்லா வளரும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த குட்டி பையனும், என்ன தாத்தா கேள்வி இது, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மரம் தான் ரொம்ப சேஃபா இருக்கு, சோ அதுதான் ரொம்ப நல்லா வளரும் அப்படின்னு பதில் சொன்னான். தாத்தாவும் சிரிச்சுக்கிட்டே, சரி ஓகே, மரம் வளரட்டும், நம்ம ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சதும் குட்டி பையன் அவங்க வீட்டுக்கே திரும்பி போவான். 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த பையன் அவன் தாத்தாவை பார்க்க வர்றான். குட்டி பையன் தாத்தா கிட்ட மறுபடியும் கேக்குறான், தாத்தா, நான் போன வாட்டி வந்தப்போ உங்ககிட்ட ஒரு வெற்றிகரமான மனிதனா மாற என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஆனா நீங்க எனக்கு பதிலே சொல்லல. இந்த வாட்டியாவது கண்டிப்பா பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு கேக்குறான். உடனே தாத்தா சிரிச்சுக்கிட்டே, வா நம்ம போய் முதல்ல நம்ம நட்டு வச்ச 2 மரங்களையும் பார்த்துட்டு வரலாம், அதுக்கப்புறம் நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு உள்ளாடி நட்டு வச்ச மரத்தை முதல்ல போய் பாக்குறாங்க. அது கொஞ்சமா வளர்ந்துருக்கு. அப்புறமா வீட்டுக்கு வெளியே போய் நட்டு வச்ச மரத்தை பாக்குறாங்க. அது ரொம்ப பெருசா வளர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கிறத அந்த குட்டி பையன் பாக்குறான். உடனே அந்த குட்டி பையன் தாத்தா கிட்ட ஆச்சரியமா கேக்குறான், ஏன் தாத்தா, வீட்டுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய மரம் ரொம்ப சேஃபா தானே இருக்கு, ஆனா அது ரொம்ப கம்மியா தான் வளர்ந்துருக்கு. ஆனா வெளியில நீங்க நட்டு வச்ச மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பெருசா வளர்ந்துருக்கு, அது எப்படி அப்படின்னு அவன் கேக்குறான். தாத்தா பேரங்கிட்ட சொல்றாரு, நீ போன வாட்டி வந்தப்போ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட, ஒரு வெற்றிகரமான மனிதனா வளர என்ன பண்ணணும் தாத்தா அப்படின்னு கேட்ட, அதுக்கான பதில் தான் இது. வீட்டுக்கு உள்ள நட்டு வச்ச மரம் ரொம்ப பாதுகாப்பா கம்ஃபர்ட் சோன்ல இருக்கிறதுனால அதால குட்டியாதான் வளர முடிஞ்சது. ஏன்னா அதை பராமரிக்க ஒரு ஆள் கண்டிப்பா தேவைப்படுறாங்க. ஆனா வீட்டுக்கு வெளியே நட்டு வச்ச மரம் கடினமான சூரிய ஒளி, காத்து, புயல் போன்ற பல கடினமான விஷயங்களை எதிர்கொள்றதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் ஆட்டோமேட்டிக்காவே வருது. அதனாலதான் அந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இண்டிபெண்டா வளர முடியுது. இந்த ஸ்ட்ராங்கான மரத்தை போல ஒரு மனிதன் சக்சஸ்ஃபுல்லா மாறுறதுக்கு அவருடைய வாழ்க்கையிலும் பல கஷ்டங்களும் தடைகளும் கண்டிப்பா வரும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தடைகளையும் தாண்டி அடுத்த நிலைமைக்கு போனா மட்டும்தான் அவனால ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான மனிதனா மாற முடியுது. வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியானது எல்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பா ஸ்ட்ரகிள்ஸ் நிறையவே இருக்கு. அந்த தடைகள் அவனுடைய எதிரிகள் மூலமாகவும் வரலாம், இல்ல அப்படின்னா அவனை சுற்றி இருக்கக்கூடியவங்களாலும் வரலாம். ஒரு மனிதன் சரியான ஒரு குறிக்கோளை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணம் செய்கிறானா கண்டிப்பா அவனுக்கு பல தடைகள் வரும். யார் மூலம் தடைகள் வந்தா என்ன, எல்லா தடைகளையும் தாண்டி அவனுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தோல்விகளையும் அவன் துவண்டு போகாம அந்த தோல்விகளையே அடுக்கி படிக்கட்டாக மாற்றி வெற்றியாக மாற்றுகிற மனுஷன் தான் ஒரு உண்மையான வெற்றியாளனா இருப்பான். அதனாலதான் சொல்றேங்க, உங்களாலையும் முடியும். வெற்றி நோக்கி பயணம் செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.